பாவிங்களா? நினைச்சேன்டி, நினைச்சேன். இந்திரா, அந்த இந்திராவா தான் இருக்கும். என்ன குறு குறுன்னு பார்க்கும் போதே எங்கேயோ தப்பு நடக்க போகுதுன்னு நினைச்சேன். அதே மாதிரி செஞ்சுட்டல்ல. நம்ம பேசிட்டு இருக்கும்போது வெளியே போனாலே அவதான் வச்சிருக்கா. முதல்ல இத வெளியே தூக்கி போடணும். ஏய், என்ன வேணும் உங்களுக்கு? வெளியே போங்க, வெளியே போங்கன்னு சொன்ன. என்ன வேணும்? இருங்க இருங்க, என்ன சின்னத்த? என்னது இது? ஏன் முகலாம் இவ்ளோ வேர்த்து போயிருக்கு? மூச்சு விட ரொம்ப சிரமப்பட்டீங்களா என்ன? ஏய் ஏய் ஏய், ஐயோ சின்னத்த, ஏன் இப்போ இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? நீங்க அத்தை ரூம்ல வச்ச அதோ அந்த விஷ பாட்டில் இங்க எப்படி வந்துச்சுன்னு பாக்குறீங்களா? எல்லாம் நானும் காவியாக்காவும் வச்ச ட்விஸ்ட் தான். அது ஒண்ணும் இல்ல சின்னத்த. நீங்க திடீர்னு வந்து அத்தை கிட்ட திருந்திட்டேன்னு சொன்னீங்களா? அத இந்திராவால நம்பவே முடியல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு இந்திரா சொன்னா. அதுக்கப்புறம் தான் நானும் இந்திராவும் ஜெயாத்த ரூம்க்கே போனோம். இந்திரா சந்தேகப்பட்ட மாதிரியே நீங்களும் உங்க வேலையை காட்டி வச்சிருந்தீங்க. நாங்க முதல்ல அப்படியே விட்டுறலாம் தான் அத்தை நினைச்சோம். ஆனா நீங்க செஞ்சதோட வினை எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் அந்த பாட்டில கொண்டு வந்து உங்க ரூம்லயே வச்சு விட்டோம். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? சீக்கிரம் வா. இப்படிதான் ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிச்ச கதையா? அத்தையே கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல. ஏன் சின்னத்த, நான் உங்ககிட்ட தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்னதான் உங்களுக்கு கொலைவெறி? எப்ப பார்த்தாலும் இந்த வீட்ல யாரையாவது கொல்லணுங்கிற வெறியோடவே சுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படி என்னதான் சின்னத்த பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சின்னத்த. சரி, விட்டு தொலைங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஆனா இனிமே உங்களால இந்த வீட்ல யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு எதிரா எந்த வேலையுமே செய்யக்கூடாது. இது நான் வேண்டுகோளா சொல்லல, உங்களுக்கு ஒரு வார்னிங்கா சொல்றேன். இதையும் மீறி நீங்க கேவலமா ஏதாவது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. இப்ப கூட அத்தையும் மாமாவையும் எழுப்பி எல்லா உண்மையும் என்னால சொல்லிட முடியும். ஆனா உங்களுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். நீங்க தயவு செஞ்சு திருந்தி வாழ முயற்சி பண்ணுங்க. வரட்டுமா? அப்புறம் அது இருக்குல்ல, அதை உங்க கையாலேயே தூக்கி போட்டுருங்க. நீ வாக்கா. ஐயோ மாமா, சாரி மாமா, நான் உங்களை பார்க்கவே இல்லை. என்ன ராகினி, என்ன இன்னைக்கு டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது?
எதுவும் உடம்பு சரியில்லையா? இல்ல அப்படியா தெரியுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த பார் ராகினி, எதுவா இருந்தாலும் இந்த மாமா கிட்ட மறைக்காம சொல்லிடு. நேத்து நைட்டு நீ பயங்கரமா அலற சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு வந்து பார்த்தா நீ மெய் மருந்து தூங்கிட்டு இருக்க. சரி காலையில கேட்டுக்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். ஆமா என்னாச்சு ராகினி? என்ன ராகினி, நான் பாட்டுக்கா கேட்டுட்டு இருக்கிற, நீ அமைதியா நிக்கிற? ஒருவேளை கெட்ட கனவு எதுவும் கண்டியோ? ஆமா மாமா, கெட்ட கனவு தான் கண்ட மாமா. அந்த பயத்துல தான் கத்திட்டேன். வழக்கமா ஒன்ன பார்த்து தான் எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா அப்படி ஒன்னையே பயப்பட வச்சிருக்குதுன்னா அப்ப உண்மையிலேயே அந்த கனவுக்கு செம்ம பவர் தான். என்ன மாமா, லைட்டா ஏதோ கிண்டல் பண்ற மாதிரி தெரியுது. ராகினி, நீ இன்னும் என்ன நல்லவனே நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ராகினி, லைட்டா கிடையாது, ஸ்ட்ரைட்டாவே கிண்டல் பண்ற. ஆமா, எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை? எங்க நீயே சொல்லு, இந்த வீட்டுல உனக்கு என்ன குறை வச்சிருக்கோம்? மதிப்பு இல்லையா, மரியாதை இல்லையா? எதுக்காக தேவையில்லாம கண்ட கண்ட விஷயத்தெல்லாம் செஞ்சு உன்னையவே நீ தாழ்த்திக்கிற? என்ன மாமா சொல்றீங்க? அப்படி நான் என்ன மாமா செஞ்சேன்? போதும், அது வேற என் வாயில சொன்னேன்னு வச்சுக்கேன், நீ தாங்க மாட்ட. உன் அக்காவுக்கு தெரிஞ்ச வரைக்குமே போதும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன் அக்காவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்க மாட்டேன். அது அவ்வளோ நல்லா இல்லை ராகினி. நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீ எங்க இருந்த, எப்படி இருந்த, என்ன சூழ்நிலையில உங்க அக்கா உன்னை வளர்த்தா, இதெல்லாம் நீ யோசித்து பார்த்துருந்தேன்னு வச்சுக்கேன், நீ எப்பவோ திருந்திருப்ப ராகினி. என்ன மாமா, விட்டா செஞ்சதை சொல்லி காட்டுவீங்க போல இருக்கு. ஐயோ சின்னத்த, அவங்க செஞ்ச நல்லதை சொல்லி காட்டும் போதே உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருதே. நீங்க செஞ்ச கெட்டதெல்லாம் சொல்லி காட்டினா எவ்ளோ கோவம் வரும்னு யோசிச்சு பாத்தீங்களா? மாமா, அவளை மட்டும் பேச வேண்டாம்னு சொல்லிடுங்க. ஏன் ராகினி, எதுக்காக இந்திராவை பேச வேணாங்கிற? ஓ, உண்மையை பேசுறாளேனா? சின்னத்த, என் வாயை மூடணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. நீங்க திருந்தி நல்லபடியா அந்த வீட்ல வாழணும். இந்த வீட்ல இருக்கிறவங்க யாருக்குமே நீங்க கெட்டது நினைக்காம இருக்கணும். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்களை பத்தி பேசவும் மாட்டேன், உங்க வழியில நான் குறுக்க வரவும் மாட்டேன். அப்புறம் என்ன ராகினி, இந்திராவை பேச விடாம பண்றதுக்கு அவளே ஒரு ஐடியா கொடுத்துட்டா பாரு. நீ திருந்து அவ வாயை அடிச்சிடலாம். என்ன மாமா, அவ கூட சேர்ந்துட்டு நீங்களும் என்ன கலாய்க்கிறீங்களா? என்ன சின்னத்த, நீங்க எல்லாமே தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. மாமா உங்க நல்லதுக்கு சொல்றது கூட கலாய்க்காரதா நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு பாவம், சொல்லுங்க. ஏய், நிலைமை உனக்கு சாதகமா இருக்குன்னு ஓவரா பேசுறியா? எல்லா நேரமும் எல்லாமே உனக்கு சாதகமா இருக்காது. காத்து திசை மாதிரி வீசும்ல, அதுக்கான நேரம் எனக்கு வரும்ல, அப்போ உன் நிலைமை ரொம்ப மோசமா போகும், பாத்துக்க. என்ன மாமா, இவளையெல்லாம் பேச விட்டு நீங்க வேடிக்கை பாக்குறீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாமா. ஏய், சோயோ ஏம்மா, இவ திருந்துற மாதிரியே தெரியலையேம்மா. இல்ல மாமா, கண்டிப்பா திருந்துவாங்க. நாமளே அவங்கள திருத்துவோம். அதுக்கு தானே நாம எல்லாரும் இங்க இருக்கோம். பண்ணுவோம்மா, பண்ணுவோம்.
வாங்க சித்தி. என்ன கதிர், ஆளே மாறி புது மனுஷனா மாறிட்ட போல. ஆமா சித்தி, எல்லாரும் ஒரு கட்டத்துல மாறிதானே ஆகணும், அதானே இயற்கை. இதுல பிலாசபி வேறயா? உன் பார்வையில தடுமாற்றம் இருக்கு, பேச்சு ரொம்ப தெளிவா இருக்கு. எப்படி கதிர் ஒரே நாள்ல டோட்டலா ஆளே மாறிட்ட? ஒரே நாளெல்லாம் மாறல சித்தி. ரொம்ப நாளாவே இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனா முடியல. இப்பதான் அதுக்கான நேரம் வந்திருக்கு போல. அது சரி, பொண்டாட்டி பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னு நேரடியா சொல்றதை விட்டுட்டு எதுக்கு இப்படி சுத்தி வளைச்செல்லாம் பேசுற? பொண்டாட்டி பேச்சு கேட்கறது ஒன்றும் அவ்வளவு தப்பான விஷயம் இல்லையே சித்தி. ஏன்டா பேச மாட்ட? ஏன் பேச மாட்ட? உனக்காக நான் என்னெல்லாம் செஞ்சேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா நீ அசால்ட்டா திருந்தி நல்லவனா ஆனது மட்டும் இல்லாம பொண்டாட்டி பேச்ச கேக்குறது தப்பு இல்லன்னு என்கிட்டயே வேக்கானம் பேசிட்டு இருக்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நன்றி கெட்டத்தனம். சித்தி, உங்களை கை எடுத்து கும்பிடுறேன். என் மூளைக்குள்ள இறங்க தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க. சித்தி, சுதந்திரமா என்னை என் போக்கிலே விட்டுருங்க. என்னால திரும்பலாம் உங்க வழிக்கெல்லாம் வர முடியாது சித்தி, ப்ளீஸ். ஓஹோ, அந்த அளவுக்கு போயிட்டியா? அப்போ இத்தனை நாளும் உனக்காக எல்லா தப்பும் பண்ண நான் முட்டாள், ஏமாளி, அப்படிதானே? நல்லா இருக்குடா உன் நியாயம். உனக்கு வேண்டியது கிடைச்சதும் என்ன அம்போன்னு விட்டுட்ட, அப்படிதானே? ஐயோ சித்தி, உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? எல்லாத்துல இருந்து மொத்தமா வெளியில வந்துட்டேன். திரும்ப என்னால அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்குள்ள வர முடியாது. அம்மா, அண்ணனுங்க, காவியா எல்லாரும் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய நான் காப்பாத்தணும். திரும்பவும் அவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்த என்னால முடியாது. புரிஞ்சு போச்சு கதிர். உனக்கு நல்லா உன் பிரெயினை வாஷ் பண்ணிருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்ட. இதுக்கு மேல உன்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது. ஆனா ஒண்ணு கதிர், கூடிய சீக்கிரம் அந்த இந்திரா என்ன வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவா. அதுக்கான வேலையெல்லாம் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டா. என்ன வெளியே அனுப்பிச்சிட்டா நீ அனாதை ஆயிடுவ. அதுக்கப்புறம் என்ன, ஈஸியா உன்னையும் வெளியில அனுப்பிச்சிருவா. அவ பிளான் எல்லாம் புரிஞ்சுக்காம நீதான் கடைசியா ஏமாந்து நிக்க போற பாரு. நினைச்சேன். அடுத்து நீங்க இங்கதான் வருவீங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. ஏய், உனக்கு அவ்வளவுதான் லிமிட். எதுக்குடி நான் போற இடத்துக்குலாம் பின்னாடியே வந்துட்டு இருக்க? நீங்க நல்ல நோக்கத்துக்காக போனா நான் ஏன் சின்னத்தை உங்களை வந்து கடுப்பேத்த போறேன்? நீங்க கெட்ட எண்ணத்தோட போகும்போது ஆட்டோமேட்டிக்கா என் 2 காலும் உங்க பின்னாடியே வந்துருதே. நான் என்ன பண்றது சொல்லுங்க? ஏய் கதிர், ஹேமா, இப்ப எல்லாரும் உன் பக்கம் சாஞ்சிட்டாங்கன்னு ஓவரா ஆடுறியா? கூடி சீக்கிரம் உன்னை பத்தின உண்மையெல்லாம் கதிருக்கு தெரியும். நீ எதுக்கு இங்க வந்திருக்க, என்ன பிளான் பண்ணிருக்கிறங்கிற உண்மையெல்லாம் கதிருக்கு தெரிஞ்சதுன்னு வை, அவன் உன்னை சும்மா விட மாட்டான். சின்னத்தை ரொம்பலாம் ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட படம் எல்லாம் இனிமே ஓடவே ஓடாது. கதிர் மாமா, ஹேமாக்கா, நீங்க என்னதான் குட்டி கரணம் போட்டாலும் இனிமே உங்களை நம்ப மாட்டாங்க. அதனால நீங்க ரொம்ப மெனக்கிடாம தயவு செஞ்சு கொஞ்சம் திருந்துற வழிய பாருங்க. அதை விட்டா இப்ப வேற வழியே இல்ல உங்களுக்கு. ஏ கதிர், என்னடா அவ பேசிக்கிட்டே இருக்கா, பாத்துட்டு அப்படியே நிக்கிற? ஓ, முன்னாடியே அவ என்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்காடா? கதிர், இவள சும்மா விடாத கதிர். ஏய் கதிர், ஏன் சின்னத்தை இப்படி எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? பேசாம போய் ஏதாவது உருப்படியா வேலை இருந்தா பாருங்க. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய் சின்னத்தை. எலிக்குட்டி மாதிரி இருந்துகிட்டு என்னையே ஆட்டி படைக்கிறியா? இந்த ராகினி திருப்பி அடிச்சா எப்படி இருக்கும்னு கூடி சீக்கிரம் உனக்கு காட்டுறேன்டி, காட்டுறேன்.
நாளுக்கு நாள் நம்ம சைடு வீக் ஆயிட்டே போயிட்டு இருக்க. இப்படியே விட்டோம்னா எல்லாமே நம்ம கையை விட்டு நழுவி போயிடும். இதுக்கு உடனடியா ஏதாவது செஞ்சாதான் நாம ஸ்ட்ராங்கா இருப்போம். ஆனா என்ன பண்றது? இப்ப இந்த கதிர் அந்த இந்திரா பக்கம் போயிட்டா. அக்கா கூட என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. என்ன பண்றது? இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இந்திராவோட கதையை முடிக்கிறது தான். அவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நம்ம கைய ஓங்க விட மாட்டாங்க. அதனால முதல்ல அவளை ஒழிச்சு கட்டினாதான் நம்ம பண்றதுக்கெல்லாம் பலன் கிடைக்கும். இல்லைனா எல்லாத்துலயும் பூந்து கெடுத்து விட்டுட்டே இருப்பா. ஆனா அவளை எப்படி முடிக்கிறது? என்ன பண்ணலாம்? ஓகே, அவகிட்ட போய் நாமெல்லாம் வாயை புடுங்கி சண்டையை இழுப்போம். ஆமாங்க, நான் வந்து ரீச் ஆயிட்டேன். இல்லைங்க, இனிமே தாங்க போய் பார்க்க போறேன். நான் அத்தையை பார்த்துட்டு கால் பண்றேன். சரி. ஓகே 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 சார், நான் ஒரு 30 மினிட்ஸ்ல அங்கே வந்துடுவேன். ஓகே, நோ ப்ராப்ளம் சார். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா, பாய். ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு. சாரி அயன் வேற பண்ணணும். சரி ஓகே, முதல்ல குளிச்சுட்டு வந்து அப்புறம் அயன் பண்ணுவோம். இருங்க, நான் திரும்ப கூப்பிடுறேன். என்ன ராகினி எதுக்கு அந்த ரூம் எட்டி பாக்குறாங்க? துணி அயன் பண்றாளா? என்ன பண்ணலாம்? கரெக்டா. எப்படியும் வருவா, தொடுவா, சாவா. இருடி வர. கதை முடிஞ்சுது. இது நல்ல ஐடியா தான். நமக்கு ஏத்த மாதிரி அயன் பாக்ஸை வச்சுட்டு போயிருக்கா. என்ன பண்ணலாம்? இதுல தாண்டி உன்னோட சாவே. ஐயோ, அடி பாவே. இந்த ராகினி இந்திராவை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டா. இவளை சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? இத வீடியோ எடுத்து அத்தை கிட்ட போட்டு காட்டி இவ முகத்திலேயே கிழிக்கணும்.